இப்போ திறந்து பார்க்கலாம். நல்ல சிக்கன் வதங்கிடுச்சு மசாலாவோடவே. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகணுங்க மசாலாவில். நம்ம தண்ணி அது வரைக்கும் சேர்க்கவே கூடாது. ஒரு அரை வேக்காடு இது தண்ணி அந்த மசாலாவில் வெந்துடணும். இப்போ தான் தண்ணி சேர்க்கணும். நான் ஒரு அரை சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாங்க சிக்கனை. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வேகணும். வெந்துட்ட பிறகு நம்ம தொக்கு மாதிரி இறக்கிக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு இது வேக விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மசாலா சிக்கன் மசாலா இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது போல் கலந்து கொடுத்துருங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்ச மாதிரி இதை கலந்து கொடுத்துட்டு, இன்னும் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியும் கொஞ்சம் வற்றணும். இப்போ மூடி போட்டு இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் வச்சிடலாங்க. இப்போ திறந்து பார்த்தா தண்ணி நல்லா வற்றிட்டுக்குது, கறியும் வெந்துடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் இறக்கிறதுக்கு கொத்தமல்லி தழை போட்டு நம்ம சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டாக. இதே மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் சிக்கன் பிடிக்கும், நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்களேன். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.